மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களை ரிச் ஆக்கும்னு யோசிக்கிறீங்களா? தென் திங்க் அகெயின். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இன்னொருத்துக்கு ஜம்ப் பண்ணுறதுன்றது ரிட்டர்ன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. பட் ட்ரூத் என்னன்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்விட்ச் பண்ணுறது உங்கள் ப்ராஃபிட்ஸை சைலண்ட்லாம் கில் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஸ்டடி என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 19.1% ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணாலுமே அதோட ஆவரேஜ் இன்வெஸ்டர் 13.8% ரிட்டர்ன்ஸ் தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆல் பிகாஸ் ஆஃப் unnecessary ஸ்விட்சிங். ஸோ ஏன் ஸ்விட்சிங் ஹெல்ப் பண்ணுறது பதிலாக நம்ம ரிட்டர்ன்ஸை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸிட் லோட் அண்ட் டாக்ஸஸ். ஒவ்வொரு ஸ்விட்சுமே கேன் காஸ்ட் யூ 0.5% to 1% இன் ஃபீஸ் பிளஸ் 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். அண்ட் நம்பர் 2, சேசிங் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு இருக்கிற டாப் ஃபண்ட் நாளைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அண்ட் லாஸ்ட் இயர் வின்னர் வச்சு இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றது கேன் லீட் டு லோவர் ரிட்டர்ன்ஸ். நம்பர் 3, இன்டரப்டிங் காம்பவுண்டிங். ஸோ இன்வெஸ்டிங்கோட ரியல் பவரே இன்வெஸ்டடாக இருக்கிறதுல தான். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸிட் ஆகிறது மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங்கை கட் ஷார்ட் பண்ணிடும். ஸோ ஸ்மார்ட்டர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பேஷண்ட்டாக இருங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை க்ரோ ஆக விடுங்க. நெசசரினா மட்டும் ஸ்விட்ச் பண்ணுங்க. அதாவது உங்கள் ஃபண்ட் மேனேஜர் சேஞ்ச் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபண்ட் கன்சிஸ்டன்ட்லி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அண்ட் உங்களுக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வேணும்னா, என் பயோல இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், வெல்த்ன்றது பேஷன்ஸ் மூலியமாக தான் பில்ட் பண்ண முடியும், பேனிக்னால கிடையாது.